நானும் வந்து காலேஜில் வந்து படித்து முடித்த பிறகு ஏடியா சேரணும்னு ஆசைப்பட்டேன். அப்போ எனக்கு அவரை மாதிரியே எஸ்ஜே சூர்யா சாரோட ஸ்க்ரீன் பிளேனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நுங்கம்பாக்கத்தில் ஒரு ஃப்ளாட்டு, அங்கே போயிட்டு என்னோட ரெஸ்யூம் கொடுத்து சாரை பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன். இல்லை சார், பார்க்குறது கஷ்டம், நீங்கள் ரெஸ்யூம் கொடுத்துட்டீங்களா, நீங்கள் கிளம்பலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன பண்ணேன், அப்படியே அந்த ஃப்ளாட் விட்டு வெளியே போயிட்டு ஆப்போசிட்டில் ஒரு படிக்கட்டு இருந்துச்சு, அங்கேயே உட்காந்துட்டேன். ஏன்னா எப்படி இருந்தாலும் சார் இப்படி தானே ஆஃபீஸ் விட்டு வெளியே போகணும், அவரை பார்த்துடலாம்ல. ஏன்னா ரெஸ்யூம் எப்போவுமே போய் சேருமா அப்படின்றது டவுட்டு தான். அதனால் அவரை பார்த்து பேசிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படிக்கட்டில் உட்காந்துட்டேன். இந்த டைமில் நான் வந்து ஒரே ஒரு ப்ரெசன்டேஷன் போடணுன்னு ஆசைப்பட்றேங்க. ஏன்னா இது ஒரு பெரிய கதைன்றதுனால, நீங்கள்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வேறு, ப்ரெசன்டேஷன்லேயே டீல் பண்ணுறேன். ஏன்னா நிறைய கதைகள், கிளைக்கதைகள், கேரக்டர்ஸ் இருக்குது. அந்த ப்ரெசன்டேஷன் போடுறீங்களா? இப்போது அடுத்த ஸ்லைடுக்கு போங்க. இவர் உங்களுக்கு இப்போ இருக்கிற காலேஜ் பசங்களுக்கு தெரியுது கொஞ்சம் கஷ்டம், ஆனால் நான் ஸ்கூல் படிக்கும் போது இவர் ரொம்ப ஃபேமஸ். ஜோ அப்படின்ற ஒரு கேரக்டர் கனா காணும் காலங்கள் சீரியலில் பண்ணியிருந்தாங்க. எனக்கு இவர் ரொம்ப பிடிக்கும், யூத்தன் பாலாஜி. இவர் வந்து அந்த ஆஃபீஸ்க்கு போகிறாரு. இவர் போன உடனே எச்.ஏ. சூர்யா சாரும் போய் டைனிங் டேபிளில் உட்காடுறாங்க. அவங்க 2 பேரும் சாப்பிட்றாங்க. இப்போ அவங்க சாப்பிடும் போது அவங்க டைனிங் டேபிளுக்கு வந்ததுனால அவங்களுக்கு வாசல் தெரியும். இப்போது நான் அதனால் போய் வாசல் பக்கத்தில் நிற்கிறேன். நம்ம முகம் பார்த்து நம்மளை கூப்பிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நிற்கிறேன்.